புத்தக கண்காட்சியை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை தலைவராக இருந்த காலகட்டத்தில் அப்போது இந்த புத்தக கண்காட்சியை திறந்து வைத்து முழுமையான அளவுக்கு அந்த புத்தக கண்காட்சியை சுற்றி பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு பல புத்தகங்கள் வாங்கினேன். அதுவும் நாம் தேடினால் கூட கிடைக்கற்கரிய புத்தகங்கள் அதுவும் ஒரே இடத்திலே கிடைக்கப்பெறுவது என்பது ஒரு நல்ல விஷயம். உண்மையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு, அதாவது தினந்தோறும் எனக்கு வாசிப்பு பழக்கம், அதாவது புத்தகம் வாசிக்கின்ற பழக்கம் இருந்தாலும் கூட அரசியல் சூழ்நிலை காரணமாக நேரடியாக இங்கே வரவில்லை என்றாலும் கூட என்னுடைய நண்பர்கள் மூலமாக, அதுவும் இப்போ ஆன்லைனில் நிறைய இருக்குது, அந்த புத்தகம்லாம் பார்த்துட்டு இந்தந்த ஸ்டாலில் இந்தந்த புத்தகம் இருக்கும் அப்படி வாங்கிட்டு வந்துடும் சொல்லிட்டு அந்த அடிப்படையில் பொதுவாக கலை, இலக்கியம், அதே போல் ஆன்மீகம், அதே போன்று உடலை பேணி காப்பதற்கான மருத்துவ குறிப்புகள், இயற்கையான உணவுகள் என்ற அந்த தலைப்புகளிலே புத்தகங்கள் அதிகமாக படிக்கின்ற வழக்கம். அது மட்டும் இல்லாமல் வரலாற்று ஆராய்ச்சி நூல்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அதாவது தலைவர்கள் எல்லாம் ஒரு நம்முடைய சமூகத்திற்கு அவர்கள் வளர்ச்சிக்காக வித்திட்டதை எல்லாம் கூட அதையெல்லாம் அவ்வப்போது நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிப்பது உண்டு. எனவே எனக்கு என்னை பொறுத்தவரை அந்த வாசிக்கின்ற பழக்கம் சின்ன வயசுலேயே இருந்ததன் காரணமாகத்தான் அது எப்போ எனக்கு கை கொடுத்ததுன்னா, பேரவைத் தலைவராக இருந்த காலத்திலே எனக்கு கை கொடுத்தது. பொதுவாகவே பேரவைத் தலைவர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாவை பொறுத்தவரை ஒரு சூப்பர் ஃபாஸ்ட், எதுலேயுமே மின்னல் வேகத்தில் செயல்படக்கூடியவர்கள். ஸோ அவங்களுடைய அந்த நேரம் என்பது ஒரு அபூர்வம், ப்ரீஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு நிலையில் நம்ம அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அசம்பிளினுடைய அந்த ப்ரொசீடிங்ஸில் அந்த அசம்பிளினுடைய அஜெண்டா படி சுருக்கமாக சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டோம்னா அது அம்மாவும் பல வேலைகளில் அலுவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். அதற்காக என்ன பண்ணுவோம்னா, பொதுவாகவே இந்த சட்ட மசோதாலாம் வருவோம், நண்பர்கள்லாம் கவனிச்சிருக்கணும். இன்றைக்கும் சொல்கிறேன், என்ன மாதிரி சட்ட மசோதா வாசித்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ வேகமாக சட்ட மசோதாக்கள் ஏற்படாம மறுப்புறம் இல்லைங்க, ஏற்படாதையும் அதையும் ஏற்படாதையும் தீர்மானம் நிறைவேறும் அடுத்தது மாண்புமிகு அமைச்சர். அதே போல் அது குறிப்புகள் பொதுவாகவே பேரவைத் தலைவர் அடிப்படையில் கொடுக்கின்ற குறிப்புகள் அது தங்கு தடை இல்லாமல் வாசிக்கப்படணும். இப்போ கூட நீங்கள் எங்கேயாவது ஒரு செய்யுள் புக் எடுங்க, எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அதாவது அந்த கான்சன்ட்ரேஷன் அடிபெறக்கூடாது. ஸோ அந்த வகையில் தவறு இல்லாமல் வாசிக்கணும். அது ஒரு மாபெரும் தலைவர், ஒரு முதலமைச்சராக அம்மா இருக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை தவறு கூட வரக்கூடாது. ஸோ அந்த வகையில் அது கவனமாக அந்த தமிழ் வாசிப்பு என்பது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அந்த வாசிக்கின்ற பழக்கம், புத்தகம் வாசிக்கின்ற பழக்கம் அது இருந்ததுனால் மட்டுமே எனக்கு அது கை கொடுத்தது. அதனால் இன்னைக்கு இளைய தலைமுறை நான் கேட்குறேன், இன்னைக்கு வரும்போது பார்த்தேன்னா வர வழியெல்லாம் இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு அதிகமாக இந்த புத்தக கண்காட்சியை போய் நோக்கி வராங்கன்னும் போது இன்னைக்கு எவ்வளோதான் சமூக வலைதளங்கள் பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தினாலும் கூட அந்த வாசிப்பு பழக்கம் குறையவில்லை என்பது இதன் மூலம் நிச்சயமாக தெரிகிறது. எனவே அது நம்முடைய குழந்தைகளுக்கும் சரி, நம்ம இளைஞர்களும் சரி, இந்த வாசிப்பு பழக்கம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புத்தகம் படிப்பது என்பது 100 நண்பர்களை காட்டி நமக்கு ஒரு சமம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புத்தகம் ஒரு அறிவை மேம்படுத்தி ஒரு மனித வாழ்வை செம்மைப்படுத்துகின்ற நல்ல விஷயங்களை அளிக்கின்ற வகையில் தான் அந்த புத்தகங்களுடைய அந்த வாசிப்புத்தன்மை அந்த புத்தகங்களால் ஏற்படும். எனவே அந்த வகையில் இன்னைக்கு நான் வந்திருக்கோம்னா ஒருத்தரை பற்றி நான் சொல்லி ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா சமூகத்துக்கு ஏதோ நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு இல்லாமல் பிறந்து வாழ்ந்து நம்ம மறைய போகிற சமுதாயம் அப்படி இருக்க நம்ம என்ன இந்த சமுதாயத்துக்கு போகணும், அதான் முக்கியம். அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய சகோதரி ஷீபா லூர்தரஸ் அவர்கள் வெளிநாட்டில் அயல்நாட்டு வாழ் இந்தியர் தான் முதல்ல இருந்தவங்க. ஆனால் இங்கேருந்து பிறந்து போனவங்க தான். ஆனால் அங்கே போய் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சம்பாதித்த அந்த பணத்தை எல்லாம் ஒரு குழந்தைகளுடைய அந்த புற்றுநோய் அது அந்த ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த மருத்துவ சிகிச்சைக்காக அந்த நிதியை முழுமையாக செலவிட்டதில் சகோதரி ஷீபா லூர்தரஸ் அவருடைய ஒரு முக்கியமான பங்கு என்பது இந்த நேரத்தில் குறிப்பிட்டாங்க. என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு
ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்தவர். கிட்டத்தட்ட ஆச்சரியப்படுவீங்க, 11 மொழி அவர்களுக்கு தெரியும். 11 மொழியிலையும் வந்து பேசக்கூடிய எழுதக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவர் தான் செல்வி ஷீபா அவர்கள். எனவே தான் வந்து அவர்கள் வந்து 140 புத்தகங்கள் எழுதினாலும் கூட 100 புத்தகங்கள் பொதுவாக பார்த்தா ஒரு பன்மொழி புலவர் சொல்லலாம், மல்டி லிங்குவிஸ்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பன்மொழி புலவராக கூட அவர் வந்து நிச்சயமாக சொல்லலாம். அப்படி இருந்தாலும் கூட அவருடைய அந்த ஒரு கலைநயம் பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து பரதநாட்டிய கலைஞர், அதே போன்று எழுத்தாளர், அதே போன்று ஒரு சமூக ஆர்வலர், அதே போன்று மோட்டிவேஷன் ஸ்பீச், அதாவது ஊக்கப்படுத்துகின்ற அந்த பேச்சுக்கள், இதெல்லாம் வந்து அங்கங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் கவனம் செலுத்தி ஒரு சமூகத்துக்கு தம்மை அர்ப்பணித்து கொண்டு செயலாற்றி வருகின்றது தான் நம்முடைய ஷீபா லூர்தரஸ் அவர்கள். குறிப்பாக கின்னஸ் ரெக்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மாதத்தில் கிட்டத்தட்ட 100 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. 8 மாதத்தில் 10 மொழியில் 100 புத்தகங்கள். இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு உலக சாதனை இது. ஏன்னா அப்படி இந்த வந்து ஒரு சிறு வயதிலேயே அப்படிப்பட்ட வந்து ஒரு உலக சாதனை படைத்தவர். இன்றைக்கு அதை வந்து ஒரு அங்கீகாரம் செய்யணும், அவரை வாழ்த்த வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு அலுவல் இருந்தாலும் கூட இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்காம கூட இன்றைக்கு வந்து அவர்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்து புத்தகங்கள் சிலவற்றையும் நான் வந்து இங்கே வந்து வாங்கியிருக்கேன் நான். ஸோ அந்த வகையில் எதுவுமே வந்து ஒரு ஊக்கப்படுத்துகின்றது ஒரு முக்கியம். அதாவது என்னதான் இருந்தாலும் ஒரு கேட்டலிஸ்ட், நான் ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் வந்து கேட்டலிஸ்ட்ன்றது ஒரு முக்கியமான பங்கு. டு இன்ஃப்ளூயன்ஸ் தி கெமிக்கல் ரியாக்ஷன், த ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன், அதுக்கு கேட்டலிஸ்ட் முக்கியம். அது மாதிரி இந்த ஊக்கப்படுத்துவதுன்றது முக்கியம். அவர்களை பொறுத்தவரை வந்து செல்வி ஷீபா லூர்தரஸ் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முன்னூறு எழுதியிருக்காங்க, நிறைய பேர் வாழ்த்திருக்காங்க. என்னையும் கேட்டாங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ண சேவைக்கு நான் வந்து உங்கள் ஸ்டாலுக்கே வரேன், நேர்லேயே வந்து வாழ்த்துறேன், உங்களை பற்றி உலகத்துக்கே சொல்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அப்போ தான் வந்து ஒரு மோட்டிவேஷன் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து அவங்கள வாழ்த்தியிருக்கேன், புத்தக ஸ்டாலுக்கு போயிருக்கேன். ஸோ உங்களுடைய சேவை தொடர்வதற்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை. அதுக்காக என் செல்ஃபோனை போட்டீங்க. உங்கள் சேவை தொடர்வதற்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை வந்து மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் வந்து படிக்கும் பழக்கத்தை விட பார்க்கும் பழக்கம் தான் அதிகமாக இருக்கு. பெற்றோர்கள் ஆசைகள் என்ன மாதிரியான ஒரு இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். இப்போது அது கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு லிமிட் தான். சரி, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிவி ஆரம்பிக்கும் போது, இப்போ நாங்கள்லாம் வந்து டிவி எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு வாங்கும்போது 1978 79 வாங்கினாங்க. அப்போ என்னென்னா இந்த வயலும் வாழ்வோம், அப்புறம் அந்த ஒளியும் ஒளியும் இதுதான். வயலும் வாழ்வும் வந்து போடுவாங்க, ஒளியும் போடுவாங்க. ஒரு 8 வாரத்துக்கு ஒரு சினிமா போடுவாங்க. அதே நம்ம பார்த்துட்டு இருப்போம் நம்ம. அப்போ வேறு என்டர்டைன்மெண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் என்னாச்சு, இப்போ பொதுவாக வந்து கிராமத்தில் வயலும் வாழ்வு பார்க்குறாங்களா இல்லை எனக்கு தெரியாது. இப்போ பார்த்தா சேனலில் மாற்றின்னு இருக்கலாம். இப்போ என்னென்ன சேனல், இப்போ அதெல்லாம் போய் இப்போ ரீல்ஸ் ஆயிடுச்சு, ஷார்ட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அதெல்லாம் வந்து இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா காலசக்கரம் சொல்லலாம், பழையதுக்கே வந்துடுவோம் மறுபடியும். அதனால் எது எப்படினாலும் சரி, அந்த புத்தக வாசிப்பு பழக்கம் என்பது அது மனிதனோடு பிறந்தது உண்டு. அது வந்து மனித பிரிவோடு ஒன்றிட்டது. அதை யாராலும் வாசிக்கிற பழத்தை மாற்ற முடியாது. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணணும். இப்போ நீங்கள் கேட்டீங்க நல்ல கேள்வி. எனக்கு எப்படி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் சொல்லுவேன். நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவேன், நான் இந்த மாதிரி நீங்கள் அந்த காலத்திலே வந்து அப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பத்திரிகை நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வாங்குறது காலைல தந்தி வாங்குவார், ஈவினிங் மாலை முரசு வாங்குவார். இவர் அந்த 2 பத்திரிகையும் வந்து படிப்பேன். அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங் டாபிக்னா அந்த கன்னித்தீவு. அந்த கன்னித்தீவு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் போடுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் நான் வந்து அடுத்த நாள் அதே போல் வந்து ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாலை முரசுலையும் ஒரு அட்டை இது வரும் படம், அதுவும் வந்து பார்த்துட்டு இருப்பேன். இது வந்து ஒரு கதை வடிவில் வந்து பார்க்கும்போது சிறு வயதிலேயே வந்து படிக்கிறேன். அப்போ அந்த விஷயம் படிக்கும்போது மற்ற விஷயங்களையும் உலக விஷயங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு வந்து போகுது. அப்போது நான் என்ன பண்ணேன்னா, அப்போ இதை படிக்கும்போது எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்போ வந்து இந்த முத்து காமிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுப்பா, நான் படிக்கிறேன்னு. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருவாரூர் தங்கராசு நினைக்கிறவர், அது முத்து காமிக்ஸு. அந்த முத்து காமிக்ஸ் படம் அவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங். இரும்பு கை, மாயாவி, மஞ்சள் பூ, மர்மம், இந்த மாதிரி வந்து பல இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்துருச்சு. எப்படி வேணாலும் டிசைன் பண்ணி ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா
வெப்பன் எடுக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து சண்டை போடுற மாதிரி, அதுக்கப்புறம் பெல்ட் அடிக்கிற மாதிரி எப்படி வேணாலும் டிசைன் பண்ணலாம். ஆனால் அந்த இரும்பு கை மாய் புத்தகங்கள் 1978 79 வந்த புக்கை நீங்கள் பாருங்கள், அந்த ஆர்ட் வந்து தத்ரூபமாக இருக்கும். அப்படியே ஒரு அந்த அந்த முத்து காமிக்ஸ் புக்கு ஒரு இரும்பு கை மாவியோ மஞ்சள் பூ மர்மமோ இல்லை இது மாதிரி வந்து பல புக்கு போட்டிருக்காங்க அவங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில படம் பார்த்த ஒரு திருப்தி நமக்கு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமிக்கத்தக்க வகையில் வந்து அந்த இது இருக்கும், அதாவது ஆர்ட் இருக்கும். அதனால அந்த மாதிரி வந்து நான் வந்து சின்ன வயசுல கரெக்டாக வந்து அப்புறம் அம்புலி மாமா படிப்பேன், அப்புறம் இரும்பு கை மாயாவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய வந்து இப்போ ராணியில் வர வந்து சிறுகதைகள், இப்படி எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் வர சிறுகதைகள், இப்படியெல்லாம் நம்ம வந்து படித்து தான் நான் வந்து அந்த வாசிப்பு பழக்கம் அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஏற்பட்டதுன்னா அந்த சிறு வயதில். அதுக்கு எங்கள் தந்தையும் தாயும் கூட ஒரு காரணமாக இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சினிமாவுக்கு போனோம்னு வச்சுக்கேன், காசு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அவங்ககிட்ட வாங்கினேன் நான். ஆனால் அதே வந்து ஒரு புத்தகம் வாங்குறேன்னு வச்சுக்கேன், எவ்வளோடா வேணும்னுவாங்க, 5 ரூபா வேணும் 2 ரூபா வேணும்னு எடுத்து கொடுத்துருவாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் நான் படிக்கிறது தானே கேட்குறேன்ட்டு. ஸோ அந்தளவு பெற்றோர்கள் பொறுத்தவரையில் படிக்கிறதுக்கு வந்து வாசிக்கிற தன்மை ஏற்படுத்தினா சிறு வயதிலேயே இந்த மாதிரி வந்து ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தணும்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கதைகள் மூலமாக அந்தந்த காமிக்ஸ் இந்த மாதிரி இப்போ நிறைய வருது. இப்போ அதெல்லாம் வாங்கிடுது, தமிழில் இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்து அதை சின்ன வயசு அப்போ தான் அந்த கதைகள் மூலமாக தான் அவங்க வந்து அந்த வாசிப்பழக்கம், அந்த வாசிப்பழக்கம் வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த பிரெயினில் என்ன ஆகுன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் படிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்துடும். அதில் அந்த பெற்றோர்களும் வந்து ஒரு தூண்டுகோலாக குழந்தைகளிலிருந்து அதை வந்து அந்த பழக்கத்தை ஏற்படுத்தினால்தான் நிச்சயமாக அந்த வாசிப்பு பழக்கம் என்பது நிச்சயமாக மாறாத இருக்கும்.